Hi friends, இப்போ POCOலேருந்து POCO M3 அப்படின்னு ஒரு மொபைலை லான்ச் பண்ண போறாங்க. இங்க இந்த மொபைல் புது மொபைலா அப்படின்னு கேட்டிங்கன்னா இப்போதைக்கு இந்த மொபைல் புது மொபைல் தான். ஆமா, ஏற்கனவே ரெட்மிலேருந்து ரெட்மி 10 அப்படின்னு லிஸ்டான மொபைலை அப்படியே ரீபிராண்ட் பண்ணி கொண்டு வராங்க. அந்த மொபைல் இன்னும் லான்ச் ஆகலை அப்படின்றதுனால இதுதான் இந்த மொபைலோட ஃபர்ஸ்ட் லான்ச்சும் கூட. ஸோ இந்த மொபைல் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரொம்பவே நல்ல ஸ்பெக்ஸோட தான் கொண்டு வராங்க. வர 24ஆம் தேதி லான்ச் பண்றோம் அப்படின்றத அஃபிஷியலாக கன்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. இது இந்தியாவில் லான்ச் ஆகலை, குளோபலாக லான்ச் ஆகுது. ஸோ குளோபலாக லான்ச் ஆகிறதுனால இந்தியாவில் ரொம்ப சீக்கிரமா இதனோட லான்ச் இருக்கும் அப்படின்னு எதிர்பார்க்கலாம். ஸோ இந்த வீடியோவில் போகோவோட POCO M3 இந்த மொபைல் எப்படி இருக்கும், என்ன ஸ்பெக்ஸோட வரும், வந்தா என்ன பிரைஸ்க்கு வரும், எல்லாத்தையுமே பார்த்துடலாம் வாங்க. இங்க லீக் ஸ்பெக்ஸ் தான். ஸோ 99% இந்த ஸ்பெக்ஸ் இருக்க அதிகபட்ச வாய்ப்பு இருக்கு. ஏன்னா இங்க நான் சொல்லிட்டேன் ரெட்மியோட ரெட்மி 10 தான் ரீபிராண்ட் ஆகுதுன்னு. ரெட்மி 10ஓட ஸ்பெக்ஸே நமக்கு தெரியும் போது இது தெரியாதா? இங்க 6.53 இன்ச்சஸ்க்கான ஃபுல் HD பிளஸ் பஞ்ச் கோல் நாச் இல்லாம வாட்டர் டிராப் நாச்சோட கொண்டு வராங்க. ஸோ ஃபுல் HD பிளஸ் டிஸ்பிளே கொடுத்துருக்கிறது இந்த டைம் ரொம்பவே பெரிய பிளஸ். இதுக்கு முன்னாடி அவங்களோட M2லையும் அப்படிதான் கொடுத்துருந்தாங்க. ஸோ இங்க M3லையும் அதே தான் பண்ண போறாங்க. ஸோ M3ல ஃபுல் HD பிளஸ் டிஸ்பிளேயோட கொண்டு வராங்க. அடுத்து பேக் அப்படின்னு பார்க்கும்போது பார்த்தாலே பிளாஸ்டிக் பேக் மாதிரி தான் தெரியுது. பிளாஸ்டிக் பேக் ஓடி வரதுக்கு வாய்ப்பு அதிகமா இருக்கு. இந்த பேக்ல 3 கேமராஸ் இருக்க போகுது. இங்க மெயின் கேமரா 48 MPக்கான மெயின் கேமரா. மித்த கேமரா பத்தி தெளிவான டீடைல்ஸ் கிடைக்கல அப்படின்னாலுமே இங்க 8 MB அது போக 2 MP எப்பவும் கொடுக்குற மாதிரி கொடுப்பாங்க. கம்மியாச்சுன்னா 5 MB பிளஸ் 2 MP கொடுக்க வாய்ப்பு இருக்கு. அப்படியே ஃப்ரண்ட்ல வந்தோம்னா இங்க கம்மி பிரைஸ்ல வரப்போற மொபைல் அப்படின்றதுனால ஃப்ரண்ட் கேமராவா கம்மி பண்றாங்க. 8 MPக்கான ஃப்ரண்ட் கேமராவோட கொண்டு வராங்க. அடுத்து இந்த மொபைல்ல இது வரைக்கும் பட்ஜெட் மொபைல்ல நம்ம பார்க்காத ஒரு ஃபீச்சரை கொண்டு வராங்க. ஆமா, இந்த மொபைல் டுவல் ஸ்பீக்கர்ஸோட இருக்க வாய்ப்பு இருக்கு. அது போக இங்க இந்த மொபைலோட ப்ராசர் அப்படின்றது ரொம்பவே முக்கியம். எப்பவுமே 400 சீரிஸ் அல்லது மீடியாடெக் ப்ராசஸர் யூஸ் பண்ணுவாங்க. ஆனா இந்த டைம் கொஞ்சம் அப்கிரேட் ஆயிருக்காங்க. ஆமா, இதுல ஸ்னாப்டிராகனோட ஸ்னாப்டிராகன் 662 ப்ராசஸர் இருக்கும் அப்படின்றத இதனோட கீக் பெஞ்ச் ஸ்கோர்ஸ் கன்ஃபார்ம் பண்ணிருக்கு. ஸோ கீக் பெஞ்ச் ஸ்கோர்ஸை பார்க்கும்போது இது ஸ்னாப்டிராகன் 662 ப்ராசஸரோட வரப்போகுது அப்படின்றது கன்ஃபார்ம் ஆகுது. பேட்டரிஸும் பார்க்கும்போதும் இந்த டைம் அதிகப்படுத்துறாங்க. இங்க 6000 mAh பேட்டரி, இதுக்கு 18 வாட்கான ஃபாஸ்ட் சார்ஜிங் சப்போர்ட்டோட வருமா. இங்க நான் ரெட்மியோட ரெட்மி 10 22.5 வாட் ஃபாஸ்ட் சார்ஜிங் இருக்கும் அப்படின்னு சொல்லியிருந்தேன். ஸோ இதை மட்டும் கம்மி பண்ற மாதிரி தெரியுது. 6000 mAh பேட்டரி, இதுக்கு 18 வாட் ஃபாஸ்ட் சார்ஜிங் அப்படின்னு பார்க்கும்போது கொஞ்சம் கம்மி மாதிரி தான் தெரியுது. இருந்தாலும் இந்த பிரைஸ்க்கு இதை குறை சொல்ல முடியாது. இதை இந்தியாவில் கொண்டு வந்தாங்கன்னா கண்டிப்பா 4GB வேரியண்டா ஒரு 10,000 ரூபாய் பிரைஸ்க்கு கொண்டு வருவாங்க. ஸோ இப்போதைக்கு 10,000 ரூபாய் அப்படின்ற பிரைஸ்க்கு 48 MP கேமரா, ஒரு பெரிய பேட்டரி, ஃபுல் HD பிளஸ் டிஸ்பிளேயோட எந்த மொபைலுமே அவைலபிளா இல்லை. அப்படி பார்க்கும்போது கண்டிப்பா இதனோட வரவு எதிர்பார்க்கக்கூடிய ஒரு விஷயமா தான் இருக்கு. ஸோ போகோவோட POCO M2 அப்படின்னு பார்த்தீங்கன்னா கொஞ்சம் நல்ல மொபைல் மாதிரி தான் தெரியுது. பார்க்கலாம், வர 24ஆம் தேதி இந்த மொபைலை லான்ச் பண்றாங்க. இந்த மொபைலை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? இந்த மொபைல் ஓகே அப்படின்னு நினைக்கிறீங்களா? அப்படி இல்லைனா இதுக்கு அல்டர்னேட்டிவா வேற மொபைல் இருக்குப்பா, இதெல்லாம் வேஸ்ட் அப்படின்னு நினைக்கிறீங்களா? கமெண்ட்ல ஷேர் பண்ணுங்க. பார்க்கலாம் நம்ம சொன்ன ஸ்பெக்ஸ் எந்த அளவுக்கு உண்மையா வருது அப்படின்றத. அவ்வளவுதான் இந்த வீடியோ. இந்த வீடியோ பிடிச்சது அப்படின்னா கண்டிப்பா லைக் பண்ணுங்க. பிடிக்கலனா என்ன பிடிக்கல ஷேர் பண்ணுங்க. இதே மாதிரியான வேற ஒரு நல்ல வீடியோவோட உங்களை சந்திக்கிறேன்.